ஒரு சிறிய கிராமத்தில் காளை மடம் என்று அழைக்கப்படும் பழமையான கோயில் இருந்தது. அங்கு அனைவரும் பிரசித்தமான விநாயகர் மூர்த்தியை வழிபட்டனர். அந்த கோயிலின் பூசாரி கிருஷ்ணன் மிகவும் பண்பும் கருணையும் கொண்டவர். ஒரு மாலை நேரத்தில் ஒரு சிறுவன் கோயிலுக்கு வந்தான். அவன் பெயர் அரவிந்த். அவன் விநாயகரை பார்த்து, எனக்கு ஒரு புது பாடல் புத்தகம் தேவை, அதை வாங்கித்தர எனக்கு அப்பா இல்லை, நீங்கள் எனக்கு உதவி செய்வீர்களா என்று கேட்டான். கிருஷ்ணன் இது கேட்டு சிரித்தார். விநாயகர் உனக்கு உதவியாக இருந்தாலும் உனக்கு உழைக்க கற்றுக் கொடுக்கவே விரும்புவார் என்று கூறினார். அதற்கு பிறகு கிருஷ்ணன் சிறுவனை ஒரு நாள் பட்ட வேலைக்கு அழைத்தார். தூய்மையற்ற தரையை சுத்தம் செய்தான். வேலை முடிந்ததும் கிருஷ்ணன் அவனுக்கு ஒரு புத்தகத்தை பரிசளித்தார். அந்த புத்தகத்துடன் ஒரு குறிப்பும் இருந்தது. உன் உழைப்பே உன் வாழ்வின் வழிகாட்டி, கடவுள் உனக்குள் இருக்கிறார். அரவிந்த் அந்த குறிப்பு பார்த்து மிகவும் மகிழ்ந்தான். அவன் கடவுளின் உதவி அவனுக்குள் இருக்கும் உழைப்பில் இருப்பதை புரிந்து கொண்டான். கதையின் செய்தி: உழைப்புதான் உண்மையான பரிசு மற்றும் கடவுள் நம் உழைப்பில்தான் இருப்பார்.